ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரீசனிங் சீரிஸ் பார்த்து வந்துகிட்ருக்கோம். அதில் அனாலஜி டாப்பிக்கில் 4th வீடியோ. இது மிஸ்லினியஸ் டைப்ஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட அனாலஜி டாபிக் முடியுது. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கொயர்ஸ் வேல்யூ வந்து 1லேருந்து 50 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கியூப் வேல்யூ 1 to 20 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மக்கப் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் லெட்டர்ஸ், இதை நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் முன்னாடியோ இல்லை எக்ஸாமுக்கு அப்புறமோ அவங்க கொடுக்குற ரஃப் ஷீட்டில் நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க போனோடனே. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி எழுத்தும் நம்பரும் இருந்துச்சு, அதாவது லெட்டர்ஸும் நம்பரும் கம்பைன் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் வச்சு தான் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நம்பர் வச்சு திடீர்னு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஆன்சர் வந்து ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த ஆப்ஷனில் அந்த நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம 2 லெட்டர் கண்டுபிடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம நம்பர் வச்சு ஈஸியாக போகலாம். இப்போ இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், 16 இருக்குது. நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது 16 வந்து 8 கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க, 10 வந்து 5 கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே நமக்கு 6 கொடுத்துருக்காங்க, 6 எதோட ரிலேட் பண்ணுவாங்க கேட்டுருக்காங்க. 16 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 8 கிடைக்கும். 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ அப்போது 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3 ஆப்ஷன்ஸில் இருக்கா? 2 இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் தூக்கி ஆப்ஷன் டி தான். இப்போ 3 மட்டும் இருக்குன்னா ஆப்ஷன் டின்னு போட்டு போயிடலாம். 2 இடத்துல இருக்குது. ஸோ அப்போ நம்ம லெட்டரும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஹெச்சுக்கும் கேக்குள்ள ரிலேஷன் பாருங்கள். ஹெச்சுக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன்? ஹெச்லேருந்து கே வந்து +3. அப்போது எஃப்லேருந்து ஐ என்ன ரிலேஷன் பாருங்கள், அதே மாதிரி +3. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் 2வது லெட்டர் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆருக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன், அதே மாதிரி +3 தான். பிக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன், அதே மாதிரி +3 தான். ஸோ அப்போ நம்ம இதுக்கும் அதே மாதிரி +3 தான் ரிலேஷனாக இருக்கும். என்னுக்கு +3 என்னது? NOPQ, Q தான். அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைப்பில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே நம்பர் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பர் பார்த்த பிறகு நீங்கள் லெட்டர் பக்கம் போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் நான் சொன்ன மாதிரி நம்பர் ஃபஸ்ட்டு பாருங்கள். 2க்கும் 12க்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 25க்கும் 150க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ 2க்கும் 12க்கும் என்ன பண்ணால் வரும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 2வை. ஸோ அதே மாதிரி 25 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 24ஐயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 144 கிடைக்கும். 144 சூஸில் எத்தனை தடவை இருக்குது? ஒரே தடவை தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பாருங்கள், நம்ம எழுத்தை கண்டுபிடிக்காமலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இப்படி தான் அந்த கொஸ்டினை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் போனோன்னா நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 வந்து 7ஓட ரிலேட் பண்ணியிருக்காங்க, 5 வந்து 9ஓட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ZU5 வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3க்கும் 7க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 4 தான் டிஃப்ரென்ஸ். 5க்கும் 9க்கும் அதே மாதிரி 4 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கேயும் 5 கூட 4 ப்ளஸ் பண்ணால் 9 வரும். ஸோ 9 ஆப்ஷனில் எத்தனை இருக்குது? 2 தடவை இருக்குது. ஸோ அப்போ நம்ம லெட்ரு தான் பார்த்தாகணும் ஆப்வியஸாக. ஐக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்? ஐலேருந்து ஈக்கு -4 கரெக்டுங்களா? HGFE. ஸோ -4. அதே மாதிரி கேக்கும் ஓக்கும் என்ன ரிலேஷன்? கேக்கு வந்து +4. அப்போது -4 + 4 தான் இங்கே ரிலேஷனாக இருக்குது. ஒரு வாட்டி நம்ம ஒய்க்கும் யூஎஸ்க்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒய்க்கும் ஓக்கும் என்ன ரிலேஷன்? ஒய்க்கும் யூக்கும் 2 4 -4. அப்போ ஓக்கும் எஸ்ஸுக்கும் அதே மாதிரி +4. ஸோ -4ம் +4 தான் ரிலேஷனுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இசட்டுக்கு கண்டுபிடிக்கலாம். இசட்டுக்கு -4 என்னது? வியில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம 2வது லெட்டர் கண்டுபிடிச்சாகணும். யூக்கு என்னது? +4 போடணும். +4 என்னது? ஒய். விஒய் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆன்சர் சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 2க்கு ரிலேஷன் 8ன்னு கொடுத்துருக்காங்க, 5க்கு ரிலேஷன் 125 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 8க்கும் ரிலேஷன் 2 8 எப்படி மாற்றலாம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மாற்றலாம். 2 4s are 8. 5 வந்து 125 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மாற்ற முடியாது. ஏன்னா 4 5s are 20 தான் வருது, இங்கே 125 வருது. ஆனால் இது நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா க்யூப் வேல்யூ மாதிரி தெரியுது. ஸோ 2ஓட க்யூப் வேல்யூ என்னது? 2ஓட க்யூப் வேல்யூ 8, 5ஓட க்யூப் வேல்யூ 125. ஸோ அப்போ க்யூப் பண்ணியிருக்காங்க. அப்போ 7ஓட க்யூப் வேல்யூ என்னது? 343.
இங்கே பாருங்கள், 4 ஆப்ஷனுமே 343 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெட்ரு தான் இனிமேல் கண்டுபிடிச்சாகணும். ஏசிக்கும் டிஎஃப்க்கும் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏக்கும் டிக்கும் என்ன இது +3, சிக்கும் எஃப்க்கும் அதே +3. கீழே ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிக்கலாமா? ஐக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன்? அதே +3 தான். கேக்கும் எண்ணுக்கும் என்ன ரிலேஷன்? அதே +3 தான். ஸோ +3 தான் அங்கே ரிலேஷன். ஸோ நம்ம க்யூக்கும் எஸ்ஸும் கண்டுபிடிக்கணும். க்யூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்டி தான் ஃபஸ்ட்டு. டி வந்து 2 இடத்துல இருக்குது. ஸோ நம்ம 2வது லெட்டர் கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுக்கு +3 என்னது? டியூபி. டிவி இருக்கா? அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நம்ம நம்பர் வச்சு கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லெட்ரு படிக்கும்போது ஈஸி தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கொஷின் பாருங்கள். இந்த டைப் வந்து எப்போவாச்சும் தான் கேட்பாங்க. இது ரயில்வேல தான் பெரும்பாலும். எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி டைப் கேட்டதில்லை. ஏன்னா ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், ப்ளேஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. எல்லோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 12. வியோட ப்ளேஸ் வேல்யூ 22. அதே மாதிரி க்யூவோட ப்ளேஸ் வேல்யூ என்னது? 17. 17ங்கிற ஆப்ஷன் எங்கே ஆரம்பிக்கு? சி. ஸோ நம்ம இசட்டு கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. இல்லை நீங்கள் டேரெக்டாக க்யூக்கு டக்குன்னு தெரியாது, எனக்கு இசட் தான் 26 தெரியுமே நினச்சி இங்கே 26 போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் உங்களுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு. இது மாதிரி ரயில்வேல நிறையா கேட்டிருக்காங்க. நிறையானா இந்த என்டிபிஸில் தொடர்ந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ கிரிக்கெட்டுக்கு 11னா கபடிக்கு என்னது? 7. இதே மாதிரி ஃபுட்பாலுக்கும் வாலிபாலுக்கு வச்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் டென்னிஸ்க்கும் டேபிள் டென்னிஸ்க்கு வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜிகே ரிலேட்டடாக படிக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸில் எத்தனை பிளேயர் இருக்காங்க ஒவ்வொரு டீமுக்குங்கிறத படித்து வச்சுக்கோங்க. ரீசனிங்கில் ஹெல்ப் ஆகிக்கூடும். அதே மாதிரி இதுவும் இதெல்லாம் எஸ்எஸ்சியில் வராது. இது எல்லாமே ரயில்வேல தான் கேட்பாங்க. இது ஆனால் இப்போ கேட்பாங்களான்னு கேட்டால் இப்போல்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எதுவுமே கேட்குறதில்ல. ஏன் நான் இந்த கொஷின் நம்ம கொடுக்குறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, குரூப் டி 10th லெவல் எக்ஸாமுக்குலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் டிகிரி லெவல் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. 1, 2 ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பிக்கு 8 கொடுத்துருக்காங்க. பி வந்து ப்ளேஸ் வேல்யூ வந்து 2. அதுக்கும் 8க்கு என்ன சொல்லலாம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை க்யூப் பண்ணலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ சி வந்து 3வது லெட்ரு. அது 3 4 12 தான் வருது. 12 ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ க்யூப் தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 27 தான் ஆன்சர். 3யோட க்யூப் பண்ணது 27. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி டேபிள்லேயும் கொடுப்பாங்க. இது வந்து இதுவும் ரயில்வேல தான் கேட்டது. ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் இதுவே ரொம்ப ரேர் தான். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த டைப் எந்த டைப்பையும் நம்ம விட்டுறக்கூடாது. எல்லா டைப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்படியே ப்ளேஸை வந்து மாற்றிருக்காங்க. 5 வந்து 10ஐயும் 10 வந்து 5ஐயும் மாற்றிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி நம்ம டபிள்யூக்கு மாற்றணும். ஒன்றுமே இல்லை. XW YZ இது பெரிய விஷயமாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இந்த டைப் முடிஞ்சு. அடுத்து இந்த டைப் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2 லெட்ரு அடுத்த ஒரு நம்பர்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு லெட்ரு நடுசில் நம்பரு அடுத்த லெட்ரு. இப்படி பார்த்தோன்னா இதுவுமே அதே மாதிரி தான். நம்பர் ஃபஸ்ட் தான் நீங்கள் பார்க்கணும். 22க்கும் 6க்கு என்ன வித்தியாசம்? 4 வித்தியாசம். 30க்கும் 34க்கும் 4 வித்தியாசம். அப்போ 38லேருந்து 4 கூட்டின நம்பர் தான் இங்கே ஆன்சராக வரும். 4 கூட்டிங்கன்னா 42. 42 2 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம எழுத்து தான் பார்த்து ஆகணும். லெட்ரு கேக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன்? +2. பிக்கும் எண்ணுக்கும் என்ன ரிலேஷன்? -2. ஸோ அப்போ +2 -2 தான். நீங்கள் 2வது பார்க்கனாலும் பார்க்காமலும் இருக்கலாம். நான் அடுத்து போகிறேன். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து போகிறது தான் பெட்டர். ஏன்னா இதில் இருக்க தான் கண்டிப்பாக இதுலேயும் இருக்கும். எஸ்ஸுக்கும் +2 என்னது? எஸ்ஸுக்கு TU. யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த கொஷின்ஸ் பாருங்கள். இந்த டைப் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டைப்பு. இந்த டைப் தான் நான் வந்து ரீசெண்டாக என்டிபிசியிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த டைப்பில் ஒரு 3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 3 டைப்புமே என்டிபிசியில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கிராஜுவேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் அந்த 3 கொஸ்டினும். இது இப்போ டிகிரி லெவலில் இருக்கிற 12th லெவலில் இருக்க எக்ஸாம்ஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் இந்த டாப்பிக்காக. இப்போ நீங்கள் அடுத்து எழுத போகிற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வேஸ்ட் ஆசான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் 10th லெவல் ஜாப்புக்கு டிகிரி லெவல் ஜாப்புக்கு மினிமம் 1 கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து மேக்ஸிமம் 2-3 கொஸ்டின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த இப்போ எஸ்எஸ்சி சிபிஓ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 50 ரீசனிங் வரும். அதில் இப்போ கண்டிப்பாக அதில் எப்படி 2-3 கொஸ்டின் கட்டுருவாங்க இந்த வாட்டி. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் இருக்கும்போது
இந்த மாதிரி டைப்பிங்கும் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். என்டிபிசிலையுமே மினிமம் ஷிஃப்ட்டுக்கு 2 கொஷின், ஒரு சில ஷிஃப்ட்டில் 3 கொஷின் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த கொஷினை லாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு காரணம். ஸோ நம்ம கொஷினை பார்த்துடலாம். இதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக கண்டிப்பாக நம்ம ரைட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆர்டிகேன்னு இருக்குது, ஹேஷ்டேக் ஈக்குவலாக. அப்போ அந்த ஆர்டிகே எழுதிக்கோங்க. கீழே விடிபி எழுதிக்கோங்க. அதே மாதிரி கேஐஇ பிகேஜி, சரிங்களா? இதையும் எழுதிக்கோங்க. ஆருக்கும் விக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா STUV +4 ரிலேஷன், சரிங்களா? கேக்கும் பிக்கும் 2 4 5 +5 ரிலேஷன். ஸோ இது இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கேயும் +4 வந்தால் இங்கேயும் +4 வரணும் ஃபஸ்ட் லெட்டரில். இங்கே +6 வந்தால் இங்கேயும் +6 வரணும். டிடிக்கு வந்து இங்கே 0 இருக்குன்னா இங்கேயும் 0 வரணும். இங்கேயும் +5 இருந்துச்சுன்னா இங்கேயும் +5 வரணும். இங்கே கேபிக்கு +6 இருந்துச்சுன்னா இங்கேயும் +6 இருக்கணும். இங்கேயும் +4 இருந்துச்சுன்னா இங்கேயும் +4 இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் LOY VTP KIEPKJ இதை நீங்கள் எழுதினோடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் +5ன்னு. எல்லுக்கும் வெய்க்கும் ரொம்ப லென்த்து, 2 4 6 8. ஸோ வாய்ப்பே இல்லை. இந்த ஆப்ஷனும் கேன்சல். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். QOK எழுதிக்கோங்க. அப்புறம் VTP எழுதிக்கோங்க. அப்புறம் KIE எழுதிக்கோங்க. PNG எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ PNJ எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ Qக்கும் Vக்கும் என்ன ரிலேஷன்? Qக்கும் Vக்கும் +5, கேக்கு பிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தா +5 +5 வந்துருச்சா? ஓக்கும் டிக்கு என்ன ரிலேஷன்? PQRST +5, ஓகேங்களா? அதே +5. ஐக்கும் என்னக்கும் என்ன ரிலேஷன்? அதே +5 தான். கேக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி +5 தான். ஈக்கும் ஜேக்கும் 2 4 5 அதே +5. ஸோ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக ரிலேஷன் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் போயாகணும். இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு காரணமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால தான். இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து நீங்கள் மைண்ட்லேயே ஒரு சில பேர், இப்போ நான் என்கிட்ட கொஸ்டின் பேப்பரை கொடுத்தீங்கன்னா நான் மைண்ட்லேயே தான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மைண்டில் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிடுங்க. அப்படி இல்லை, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு லெட்டராக பார்த்து தான் சார் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினை நிப்பாட்டிட்டு வேறு கொஸ்டின் பார்த்துட்டு கடைசியாக டைம் இருக்கையில் இந்த கொஸ்டின் போடுங்க. ஒருவேளை ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதே ஒரு 2 3 கொஸ்டின் கேட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே 2 மார்க் முக்கியம்தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நீங்கள் மொத்தமாக ஒரு 25 கேள்வி இருக்குன்னா நீங்கள் அதை ஒரு 15 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ சிஜிஎல் பொறுத்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ள ரீசனிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு நிறையா டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ரீசனிங்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மற்ற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணுமா என்னங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்ன கேட்டால் நீங்கள் மைண்டில் நான் கால்குலேட் பண்ணி இதான் நியரஸ்ட் வேல்யூ நான் கொண்டு வந்துடுவேன் சார், நியரஸ்ட்டாக ஆப்ஷனை கொண்டு வந்துடுவேன், அதுக்கடுத்து நான் பார்த்துக்கிடுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இல்லை நான் 4 ஆப்ஷனுமே இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டு கடைசியாக பார்க்குறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே தான் நெக்ஸ்ட் கொஸ்டினும் திருப்பி நம்ம அதே மாதிரி ஆப்ஷன் எழுதுவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் DSG DTF URQ VWM, சரிங்களா? இது U. டிக்கு என்னது 0, Vக்கும் 0, எஸ்ஸுக்கும் டிக்கு என்னது +1, ஆருக்கும் டபிள்யூயும் +1 வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் எழுதிக்கோங்க. DTU DTF அதே மாதிரி இங்கே 2 லெட்டர் சேமாக இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனும் இல்லை. ஏன் பாருங்கள், யூவும் அடுத்த லெட்டர் போயிடுச்சு. யூக்கு யூ தான் வரணும். ஸோ இதுவும் இல்லை. இப்படி பார்த்தா போன ஆப்ஷனே இல்லை தான். நான் சாரி ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் எழுதிக்கிடுவோம். CQG URQ DTF VUP C+1 வந்து D, U+1 வந்து V. Qக்கும் Dக்கு என்ன ரிலேஷன்?
ஆர்எஸ்டி +3 சரிங்களா. இப்போ என்னது இது வந்து ஜிக்கும் எஃப்க்கும் என்னென்னு பார்க்கணும். ஜிவிக்கும் எஃப்க்கும் -1. அதே மாதிரி ஆருக்கும் யூக்கு என்ன ரிலேஷன் STU +3 ஓகேங்களா. க்யூக்கும் பிக்கும் -1. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கும் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது இந்த டாபிக்கான லாஸ்ட் கொஸ்டின், இந்த டைப்புக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போவும் போல் ஆப்ஷன் எழுத ஆரம்பிச்சிருங்க. NHIRMN TOPYOK சரிங்களா. என்னுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் OPQR +4 சரிங்களா. டீக்கும் ஒய்க்கு என்னது TUVWXY +6 போகுது. ஸோ இதுவும் கிடையாது, ஒபீட் பண்ணிடுங்க. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் MOURMN TOPYLU. எம்முக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் NOPQR +5 சரிங்களா. டீக்கும் ஒய்க்கு என்ன ஆப்ஷன் அதே மாதிரி UVWXY +5. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஓக்கும் எம்முக்கும் NM -2. ஓக்கும் எல்லுக்கும் -2 வராதே. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. சரி தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். KJI NHI TOPYMU சரிங்களா. கேக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன் +3 ரிலேஷன். டீக்கும் ஒய்க்கும் வாய்ப்பே இல்லை. ஸோ இதுவும் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். MHIRMN TOPYTU. எம்முக்கு ஆருக்கும் என்ன ரிலேஷன் 2 4 5 +5. டீக்கும் ஒய்க்கும் UVWXY அதே +5 தான். ஹெச்சுக்கும் எம்முக்கும் IJKLM +5. ஓக்கும் டிக்கும் PQRST அதே +5. ஐக்கும் என்னுக்கும் JKLMN அதே +5. PQக்கும் நம்ம ஆல்ரெடி 3 பார்த்துட்டோம். 3மே இல்லைனா ஃபோர்த் தான் ஆப்ஷன். ஸோ நான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிக்கும் யூக்கு என்ன ஆப்ஷன், இந்த என்ன ரிலேஷன் QRSTU +5. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆல்ரெடி 3மே இல்லை, அப்போ ஃபோர்த் தான் கரெக்டு. நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. டைம் மிச்சம் பண்ணுறது நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு இந்த டாப்பிக்கு. அனாலஜி டாப்பிக்கே நம்ம 4 வீடியோஸில் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்து என்னென்ன டாப்பிக்கு வரிசைக்காக நான் வருங்கிறத சீக்கிரத்தில் நான் மொத்தமாக ஒரு டேபிள் மாதிரி நான் டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அப்புறம் டெலிகிராம் குரூப்லேயும் சொல்லுங்கள் எதுவும் புரியல சார், இந்த கொஸ்டின் எப்படிங்கிறத எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் ஃபாலோவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரீசனிங் டாப்பிக்கே சீக்கிரத்தில் நான் முடிச்சு கையில் கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.